உலகத்தில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் விலை உயர்ந்த கண்ணீர் துளி எதனுடையது தெரியுமா? அந்த கண்ணீர் துளியின் மூலமாக, ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் துளியின் மூலமாக 26 வெவ்வேறு இனங்களை கொண்ட கொடிய பாம்பின் விஷங்களை முறியடிக்க முடியும் என்று தற்கால அறிவியல் நிரூபித்து காட்டியிருக்கிறது. அது எதனுடைய கண்ணீர் துளி, எப்படி இவர்கள் இதனை ஆராய்ச்சி செய்தார்கள் என்ற எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவில் நாங்கள் பார்ப்போம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பலவிதமான மிருகங்களை பற்றி பேசுகிறான். அப்படியாப்பட்ட விலங்குகளில் மிக முக்கியமானது தான் ஒட்டகம். ஒட்டகத்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். இந்த ஒட்டகம் பாலைவன கப்பல் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், பாலைவனத்திலே திசை தெரியாமல் நாம் எங்கேயோ மாறி வழித்தவறி சென்று விடுவோம். ஆனால் சரியான பாதையை கணித்து அந்த இலக்கை அடையக்கூடிய ஆற்றலை இறைவன் ஒட்டகத்துக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கிறான். இதனால தான் பாலைவன பகுதிகளில் அதிகமாக பிரயாணத்தில் ஈடுபடும் பொழுது தூர இடங்களுக்கு போவதாக இருந்தாலும் சரி, இந்த ஒட்டகத்தை மக்கள் நாடுகிறார்கள். இந்த ஒட்டகத்திலே அமர்ந்து சரியான பாதையை கண்டுபிடித்து இலக்கை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒட்டகத்திலே பலவிதமான சிறப்பம்சங்களை, ஆச்சரியங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் ஒட்டகத்துடைய ஆச்சரியங்களை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். இந்த ஒட்டகத்துடைய ஒரு துளி கண்ணீரின் மூலமாக 26 வெவ்வேறு இனங்களை சேர்ந்த கொடிய பாம்புகளின் விஷத்தை முறிக்க முடியும் என்பதாக தற்கால அறிவியல் நிரூபித்து காட்டியிருக்கிறது. உலக சுகாதார மையம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அறிக்கைப்படி ஒவ்வொரு வருஷமும் 54 லட்சம் மக்கள் முழு உலகத்திலும் பாம்பு கடியால் கொல்லப்படுகிறார்கள். குறிப்பாக இந்தியாவில் ஆண்டுதோறும் 58,000 பேர் பாம்பு கடியால் மரணம் அடைவதாக ரிப்போர்ட் சொல்லுது. பொதுவாக இந்த பாம்பு கடிக்குரிய மருந்து குதிரை அல்லது செம்மறியாட்டுடைய இரத்தத்தில் இருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. இந்த குதிரை அல்லது செம்மறியாட்டு இரத்தத்தில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய விஷமுறிவு மருந்தை யாரெல்லாம் உபயோகிக்கின்றார்களோ சில சமயங்களில் அவர்களுக்கு அலர்ஜி ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இதே போல இந்த மருந்து அதிக விலைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் சாமானிய மனிதர்களுக்கு இந்த மருந்தை வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒட்டகத்துடைய கண்ணீரில் இருந்து 26 வகையான பாம்பினங்களின் விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய மிருகங்களிடத்திலே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை விட ஒட்டகத்திலே சிறப்பான நோய் எதிர்ப்பு திறன் இருப்பதாக சொல்லப்படுது. ஒட்டகம் 2 வகையான ஆன்டிபாடிகளை உருவாக்குகிறது. ஏனைய ஆன்டிபாடிகளை விட இந்த ஒட்டகத்திலிருந்து வெளியாகக்கூடிய ஆன்டிபாடிகளுடைய உருவம் மிகச்சிறியது. இதே போலத்தான் 10ல் 1 அளவை கொண்டது. உலகத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான ஆராய்ச்சி நிலையங்கள் இந்த ஒட்டகத்துடைய கண்ணீர், ஒட்டகத்துடைய இரத்தத்தை வைத்து ஆராய்ச்சிகளை நடத்தினார்கள். குறிப்பாக ராஜஸ்தானுடைய பிஹானேயிலே உள்ள ஒட்டக ஆராய்ச்சி மையம், இதே போல துபாயிலே இருக்கக்கூடிய மத்திய கால்நடை ஆராய்ச்சி மையம் போன்ற இடங்களில் இந்த ரிசர்ச் நடைபெற்றது. இதற்கு பிறகு விஞ்ஞானிகள் என்ன செய்தார்கள்டா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் கொடிய விஷம் கொண்ட அந்த பாம்பின் விஷத்தை ஒட்டகத்திற்கு செலுத்தினார்கள். ஒட்டகத்திற்கு செலுத்தப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு அந்த விஷம் செலுத்தப்பட்ட ஒட்டகத்துடைய இரத்தம், இதே போல அந்த ஒட்டகத்துடைய கண்ணீரின் சாம்பிள்களை எடுத்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த ஒட்டகத்துடைய இரத்தம், ஒட்டகத்துடைய கண்ணீரிலே இருக்கக்கூடிய ஆன்டிபாடிகள் தனியாக பிரிக்கப்பட்டு பலவிதமான பாம்புகளுடைய விஷத்துக்கு எதிராக சோதனை செய்யப்பட்டது. இந்த ரிசர்ச்சுடைய முடிவில் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விடயத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். அது என்னவென்றால், ஒட்டகத்துடைய ஒரே ஒரு துளி கண்ணீரின் மூலமாக 26 இனங்களை சேர்ந்த கொடிய வகையுடைய பாம்பின் விஷத்தை முறிக்க முடியும். ஒட்டகத்துடைய கண்ணீரிலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட புரதங்கள், லைசோசைன், இம்யூனோ கோப்பிலின்கள் போன்ற உயிரியல் ரீதியாக செயல்படும் சேர்மானங்கள் சேர்ந்திருக்கின்றன. இது பாம்பு விஷங்களுடன் அதிக பிணைப்பை, தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. பொதுவாக ஒட்டகங்கள் பாலை
பாலைவனத்துடைய தூசிகள், மணல், இதே போல நுண்ணுயிரில் இருந்து தன்னுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளவும், தொற்று நோய்களிடத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் இந்த பண்புகள் உதவுகின்றன. இந்த ஆய்விலே அதிக நம்பிக்கை ஏற்படுத்தினாலும் சிகிச்சை என்று வரும் பொழுது இது ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது. இன்னும் இதிலே அதிகமான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது முழுமை பெற்று மக்களுக்கு மத்தியிலே இதனுடைய அந்த ஆன்டிபாடி வெளியாகினால் அதிகமானவர்கள் பாம்பு கடியில் இருந்து தப்பிக்க முடியும். பாம்பு கடியால் அவதிப்படக்கூடியவர்களுக்கு இந்த மருந்து அதிக நம்பிக்கை ஏற்படுத்தி இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.